வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 31 மார்ச் 2026ங்க. சரிங்களா? 1 by 1 சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் பார்ப்போங்க. 1, அயோத்தி இந்த நதிக்கரையில் இருக்குது. எந்த நதியோட கரையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரயு நதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 1 மேலேருந்து கீழே மனக்கலக்கம் இல்லைன்னா மனைவி அமைதியற்ற நிலை. இதுக்கு வேறு ஹிண்ட் வரட்டுங்க. 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். சேருடன் நீரும் கலந்த நிலை. சேரு கூட தண்ணி சேர்ந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சகதி. சகதி மாதிரி இருக்குது. சரி, 2 மேலேருந்து கீழே பாருங்க. யூவில் ஆரம்பிச்சுக்குங்க. யுவன் அதனோட பெண்பால். யுவன் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் இளைஞன், இளம் பெண்ணுக்கு அப்போவும் யுவதின்னு சொல்லுவாங்க. யுவன் யுவதி, யங் பாய் அண்ட் யங் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 1 மேலேருந்து கீழே பாருங்க. மனக்கலக்கம், அமைதி இழந்த நிலை. இதுக்கு 2 ஹிண்ட் வந்துட்டுங்க. என்னங்க, வந்துக்கு ஒரே சச்சரவாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் சால்வ் பண்ணவே செய்வாங்க. அது மெதுவாக தான் சால்வ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சச்சரவு. ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? தாவரங்களை பற்றி படிப்பது. தாவரங்களை பற்றி படிக்கிறதுனா பாட்னி. விலங்கை பற்றி படிக்கணும்னா சுவாலஜி, விலங்கியல். தாவரங்களை பற்றினா தாவரவியல், பாட்டனி. தாவரவியல். சரிங்க. 9 இடமிருந்து வளம் என்னன்னு பாருங்க. வீல ஆரம்பிச்சுக்குங்க. ஒருத்தனுக்கு வீரம் மட்டும் இருக்கக்கூடாது, டேஷ் இருக்கணும். வீரத்தோட விவேகம், புத்திசாலித்தனமும் இருக்கணும். வீரமும் விவேகமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இதுக்கு வேறு ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 6 இடமிருந்து வளம் என்ன? அமெரிக்க திரைப்படத்துறை. அமெரிக்கா நம்ம தமிழ்நாட்டில் கோலிவுட்டு சொல்கிறோமா, அதே மாதிரி அங்கே ஹாலிவுட் மூவிஸ். ஹாலிவுட் அங்கே உள்ள படம் எடுக்கிறது ஹாலிவுட் திரைப்படம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. 4 மேலே இருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி வரும். 12 ஆண்டுகளுக்கு கும்பமேளா நடத்துவாங்க. அதை மகாமகம்னு சொல்லுவோம். புனித நதியில் போய் நீராடுறது மகாமகம். இதுக்கு ஃபேமஸ் கும்பகோணம். சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? இராணுவம், மிலிட்ரி. இதுக்கு ஹிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 9 இடமிருந்து வளம். இதுங்க 5 மேலேருந்து கீழே இட்டு வந்துச்சு. பழைய காலத்தில் சொல்கிற மாதிரி இராணுவத்தை பட்டாளம்னு ஒரு படை இருக்குது. இராணுவத்தில் உள்ள படையை தான் சொல்லுவாங்க பட்டாளம். ஓகே, பட்டாளம்னா இப்போ இது கரெக்டாக இருக்கும். இராணுவம். ஓகே. இராணுவ படைனா பட்டாள படை. அதில் உள்ள ஒரு செக்ஷன் இருக்குது. 8 வளம் இருந்த இடம் என்ன? துப்பாக்கியில் போட்டு சுடுவது. துப்பாக்கியில் குண்டு போட்டு தான் சுடுவாங்க. இங்கே டா வந்துருக்கு. தோட்டா போட்டு சுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? பஞ்சலோகம்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சலோகம் அப்படின்னா ஐம்பொன். பஞ்சலோகம்னா என்னது? ஐம்பொன்னுங்க. ஐம்பொன்னுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு,
துத்தம் ஈயம் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஐம்பொன். ஐம்பொன்னில் கொலுசு மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பேன் நிறைய பேர். பார்க்க கோல்டு கலர் இருக்கும். 12 மேலேருந்து கீழே என்ன தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை போல ஆரம்பிச்சிச்சுங்க. கேட்கவே வேண்டாம். நம்ம தை 1 பொங்கல் பண்டிகை தான் சொல்கிறாங்க. தமிழர் திருநாள் விவசாயத்துக்கு கிடைச்ச நெல்லை வச்சு அறுவடை பண்ண நெல்லை வச்சு கும்பிட்றது. ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? மயிலின் கூவல். குயில் வந்து கூவும், காகம் வந்து கதையும், மயில் வந்து அகவும் எழுதுறதுக்கு முன்னால் இங்கே இந்த கொஸ்டினோட இம்முன்னு வருதா என்னென்னு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 21 கீழே இருந்து மேலே என்ன? ஒன்றை பற்றிய செய்தி அல்லது குறிப்பு. இதை இடையில கூட பேப்பரில் வந்து ஒன்றை பற்றிய செய்தி இல்லைன்னா குறிப்பு வந்து என்னென்னு சொல்லுவோன்னா தகவல். கரெக்டாக மாட்டிச்சுன்னா செய்தி இல்லைன்னா குறிப்புனா தகவல். ஓகே. நீங்கள் தகவல்னு எழுதுனீங்கன்னா அகவும்னு எழுத முடியாது. இங்கே வந்து அகவல்னு தான் எழுத முடியும். அகவல்னாலும் ஒன்று தான், அகவும்னாலும் ஒன்று தான். சரி, தகவலுங்கிறத கரெக்டாக செக் பண்ணிடுவோமா? 21 இடமிருந்து வலம் என்ன? செயலில் குறுக்கிடுதல். இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 19 மேலேருந்து கீழே என்ன? லீவு விட்டாச்சுன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா தமிழில் விடுமுறை. லீவ், ஹாலிடே அப்படின்னா விடுமுறை. சரிங்க. அப்போ 21 செயலில் குறுக்கிடுதலுக்கு என்ன சொல்லலாம்? தேலை ஆரம்பிச்சுக்கு 2ல் முடிஞ்சிருக்கு. அடுத்தவங்க செயலில் வந்து தலையீடு பண்ணுறது, நடுவில் மூக்கம் நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, தலையீடு, இடைஞ்சல், உள்ளே போய் இடைஞ்சல் பண்ணுறது. சரிங்களா? சரி. 26 இடமிருந்து வலம் என்ன? இறந்தவர்களுக்கு கட்டுவது. இறந்தவங்களுக்கு என்ன கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா கல்லறை. சரிங்களா? சரி. அப்போ 17 வலம் இருந்த இடம் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? அமாவாசைக்கு பின் நிலவின் நிலை. அமாவாசைக்கு அப்புறம் நிலா என்ன ஆகும்னா வளர்பிறைன்னு சொல்லுவாங்க. வளர்பிறை. அதுக்கப்புறம் பௌர்ணமி வரணும்ல, 14 நாள் கழித்து. இதை வந்து இங்கிலீஷில் வந்து வேக்சிங் மூணுன்னு சொல்லுவாங்க. வேக்சிங் மூணுனா வளர்பிறை. நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அமாவாசைன்னா சுத்தமான நிலா இருக்காது. ஸோ 15 மேலேருந்து கீழே என்ன? தொப்புள்னா தாய்க்கும் சேய்க்கும் இடையில் உள்ள இது. இதை கொப்புள்னு சொல்லலாம், உந்தின்னு சொல்லலாம். சான்ஸ்கிரிட்லேயும் தமிழ்லேயும் மிக்ஸ் ஆகி ஒன்று உண்டு. நாபின்னா என்னது? தொப்புள் தாங்க. 23 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? 23 கீழேருந்து மேலே மசாலா பொருட்களை போட்டு வைக்கும் பெட்டி. மசாலா பொருட்களை கிச்சனில் போட்டு வைக்கக்கூடிய பெட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னு அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரை. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. 5 அறை இருக்கும். அதில் வந்து 5 வகையான மசாலாவை போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள், மிளகுன்னு சொல்லி 5 வகையான தனித்தனியாக பொருளை போட்டு வைக்கக்கூடியது. 5 வகையான மசாலாவை போட்டுக்கலாம். 5 பெட்டி. சரி. அப்போ 20 இடமிருந்து வலம் என்ன? பெண்கள் முகப்பொலிவுக்கு பூசுவது. இப்போல்லாம் க்ரீம் தாங்க பூசுவாங்க. பெண்கள் முகப்பொலிவுக்கு பூசுவது மஞ்சள். சரிங்களா? 24 கீழேருந்து மேலே என்ன? விருச்சிக ராசியில் உள்ள சிம்பல். கொடுக்கு உள்ள விஷயச்சந்து. கொடுக்கு எதுக்கு இருக்கும்? தேளுக்கு தாங்க இருக்கும். விருச்சிக ராசியோட சிம்பலும் தேள் தான். சரிங்களா? சரி. இந்த சைடு வந்த ஹிண்ட் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோங்க. அடுத்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 13லேருந்து ஆரம்பிக்கும். இல்லில் முடிஞ்சிருக்கு. 13 உணவு தயாரித்தல். உணவு தயாரிக்கிறது வந்து கிச்சனில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க? சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். சமையல். உணவு தயாரித்தலை வந்து சமையல்னு சொல்லலாம்.
சரி, அப்போ 10 மேலேருந்து கீழே என்ன? மயில முடிஞ்சிருக்கு. நன்மை இதுக்கு ஆப்போசிட். நன்மைன்னா நல்லது செய்தது, அதுக்கு ஆப்போசிட் என்ன? தீமை. சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? 14 இடமிருந்து வலம் என்ன? வாலிபன் முகத்தில் தோன்றுவது. வாலிபன் முகத்தில் தோன்றுவது அப்படின்னா பதுதாங்க. இதுக்கு மீசையும் சொல்லலாமோ? இதுக்கு மீசையும் ஒரு வேர்டு சொல்லலாம். பது சொல்லலாம், மீசை சொல்லலாம். மீசைங்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இது எனக்கு அடித்து எழுதுறதுக்கு வேண்டி நான் இதுக்கு வந்து பது எழுதலாம், இல்லைன்னா மீசைனாலும் எழுதியிருக்கேன். சரி, 13 மேலேருந்து கீழே வேர்டை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். 13 மேலேருந்து கீழ் வேர்டே இல்லைங்க, கொஸ்டினும் இல்லைங்க. சரி, 18 இடமிருந்து வலம் என்ன? வலுப்பெச்சல். வலுப்பெச்சல் அப்படின்னா, வலுன்னா சக்தி, சக்தி பெச்சல் அப்படின்னா 18 மேலேருந்து கீழ். ஆந்தியாவின் மொழி, ஆந்திராவில் பேசக்கூடிய மொழியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெலுங்கு. சரி, 25 இடமிருந்து வலம் கூல ஆரம்பிச்சுக்குங்க. கம்மியாக. கம்மி அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குறைவுன்னு சொல்லலாம். கூ ட்ரை ஊ. ஓகே, 22 மேலேருந்து கீழ். இட்லி தோசைக்கு என்ன அரைப்பாங்க? இட்லி தோசைக்கு அரைப்பது மாவுங்க. மாவு தான் அரைப்பாங்க. சரி, 18 வலுப்பெச்சல். வலுப்பெச்சலை வந்து தெம்புன்னு சொல்லலாம். தெம்புனாலும் வலுனாலும் ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல ஆன்சர் வரவே செய்யாதுங்க. ஒரு இது கொஸ்டினே இல்லை. சருமம் ஸ்கின்னு கொடுத்துருந்தா அப்போ பருன்னு போட்டிருக்கலாம். இல்லை சமயம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்ததுன்னா இந்த சைடு ஒரு கொஸ்டின் வந்துருக்கலாம், மீசைன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. தப்பு எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.